மனிதர்கள் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே கம்பளி பயன்படுத்த தொடங்கியதாக ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். பழங்கால எகிப்திய அரசர்களின் கல்லறைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான கம்பளி துணிகளில் சில கம்பளி துணிகள் சேதமடையாமல் இருப்பதைக் கண்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர். உலகில் கம்பளி உற்பத்தி. உலகில் பயன்படுத்தப்படும் கம்பளிகள் செம்மறியாடு, காஷ்மீரி கோட், லாமா, அல்பாகா, ஒட்டகம் மற்றும் விக்யூனா போன்ற விலங்குகளிடமிருந்தே எடுக்கப்படுகின்றது. அதிகளவு கம்பளியை கொடுக்கும் விலங்காக செம்மறியாடு உலகம் முழுவதும் புகழ் பெற்றிருக்கு. வருஷத்துக்கு ஒரு செம்மறியாடு 2 முதல் 15 கிலோ வரை கம்பளி தரக்கூடியது. மேலும் செம்மறியாட்டின் உடலில் வளரும் கம்பளியை வருடத்திற்கு 1 அல்லது 2 முறை மட்டுமே வெட்டி எடுக்கின்றனர். நன்கு அனுபவம் உள்ள ஒரு நபர் செம்மறியாட்டின் கம்பளியை 2 நிமிடத்திற்குள் வெட்டி எடுப்பார். கம்பளியை வெட்டி எடுக்கும் செயலுக்கு ஷேரிங் என்று பெயர். உலக பொருளாதாரத்தில் பல பில்லியன் டாலர் மதிப்புடையது கம்பளி தொழில். செம்மறியாட்டின் தோலில் இயற்கையாக உருவாகும் லெனோலின் என்கின்ற எண்ணெயை லிப்ஸ்டிக், சோப்பு மற்றும் பிற அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுத்துகின்றன. உலகிலேயே அதிகளவு கம்பளியை உற்பத்தி செய்யும் நாடு மற்றும் அதிகளவு கம்பளியை இறக்குமதி செய்யும் நாடு சைனா. கம்பளி ஏற்றுமதியில் உலகளவில் முன்னணியில் இருக்கும் நாடு ஆஸ்திரேலியா. இந்தியாவில் ராஜஸ்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்கள் கம்பளி உற்பத்திக்கு புகழ்பெற்ற இந்திய மாநிலங்களாக அறியப்படுகின்றது.